பார்த்தீங்கன்னா 13th ஆஃப் ஜூனு டைம் வந்து 10:28 மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேப் டவுனு. ஆக்சுவலாக என்னென்னா நேற்று நடந்த இன்சிடெண்ட் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து டக்குன்னு வந்து ஒரு செல்லிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சுல, அதனால் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சின்ன இதாக வேண்டே இது ஆக்சுவலாக மேலே போகுது பார்த்தீங்களா. மேலே கேப் அப் ஆகி போனால் நிறைய வந்து பையர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எதனா ஒரு ரீசன் தேவை, இந்த ரீசன் வச்சு ஒரு ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டவுனில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா ஒரு 140-150 பாயிண்ட்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தது. அதே மாதிரி ரைட்டருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50-60% வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து. ஆக்சுவலாக ரைட்டர் தான் வந்து ரெண்டு பக்கமும் இருப்பாங்களே மேஜராக. அதனால் வந்து ரைட்டருக்கு பார்த்திங்கன்னா 50% ப்ராஃபிட்டு. இந்த ஆப்ஷன் பையர் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து 120-130 அந்த ரேஞ்சுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. இப்போ என்னன்னா திருப்பி இந்த ப்ராஃபிட்டை வந்து டிமினிஷ் பண்ணுறது தான் வந்து திருப்பி மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து டே சார்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் காலைல இதுலேருந்து பிரேக் அவுட் ஆகி வரல, மேலே வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 minutes டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துலையும் ஒரு கீழே இருந்து சப்போர்ட்டில் தான் இது ஒரு ஜம்ப்பு, திருப்பி இங்கே சப்போர்ட் பில்டப் ஆகிருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு. இப்போ எது வரைக்கும்னா திருப்பி இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் போயிட்டு சப்போஸ் ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்ததுன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகும். எங்கே இருந்துன்னா இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 24,800 வரைக்கும் போகும். இப்போ நம்ம ஆனால் ட்ரேட் எடுக்கும் போது என்னன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துருக்கணும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கணும். ஏன்னா இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, திருப்பி இவங்க லாஸுக்கு வந்து போக விட மாட்டாங்க. ஓகேவா, அதனால் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரேடாக எடுக்கலாம். என்னத்த புல்லிஷ் ட்ரேட், நம்ம என்னதில் புல்லிஷ் ட்ரேட் எடுக்க போகிறோன்னா இதுதான். என்னென்னா 24,000 இருக்குது பார்த்தீங்களா, 24,900 இருக்குது பாருங்கள் புட்டு, அதை தான் வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுதான் நம்ம ட்ரேடு. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டருக்குள்ளே போயிடலாம். 24,900 புட்டு, 24,900 புட்டு தான் இருக்குது. ஓகேவா, இதை வந்து நம்ம செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 10 lots. ஓகே, மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்கு, பயங்கர அன்சர்டனிட்டி இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம என்னென்னா பை பண்ணியிருக்கோம். ஓகேவா, 13. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. என்ன டேட்னா 13th டேட்டில். ஓகேவா, ஜூலையில் வந்து நம்ம இது பண்ணால் 330.15 வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, இங்கே நம்ம சார்ட்லேயே எடுத்துக்கிட்டோம். சார்ட்டில் எடுத்தோடனே இங்கே வந்து நம்மளுக்கு 9 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. நம்ம டார்கெட் வந்து இங்கே வந்து என்னென்னா 60 பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா, ஆனால் நடுவில் என்னென்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் திருப்பி ரிவர்ஸ் ஆகும் 36ல். அதனால் இங்கே வந்து நம்ம 1% புக் பண்ணிக்கிட்டு திருப்பி நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கார்த்தா திருப்பி வந்து இன்னொரு ட்ரேடு 1%ல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம எங்கன்னா கரெக்டாக வந்து இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த லைன் கிட்ட தான் இருக்குது. இங்கேருந்து இவன் ரிஜெக்ட் ஆகிறானா இல்லை திருப்பி வந்து இதை வந்து சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறானா, பிரேக் பண்ணானா திருப்பி இங்கே 24,709 இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று இருக்குது. அது வந்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி டார்கெட் வந்து என்னென்னா 1% தான். ஏன்னா இந்த இதுக்கு கண்டிப்பாக வந்து போகும் 24,704க்கு வந்து போகும். ஓகே, 1% டார்கெட்டை முடிச்சுட்டு திருப்பி வந்து அடுத்தது எங்கன்னா ட்ரேடு கிடைக்குதான்னு பார்ப்போம். 11:40 ஆகுது. இப்போ ஸ்டேட்டஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இதை வந்து பிரேக் பண்ணிச்சு, இந்த ட்ரெண்ட் லைனை. எங்கே இருந்துன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் இருந்து இருக்குது பாருங்கள். ஓகே, அதுக்கு கீழே இருந்தால் பிரேக் அவுட்னா இதை ரீடெஸ்ட் பண்ணி கீழே போனோம். ஆனால் ரீடெஸ்ட் பண்ணி கீழே போகல. ஏன் கீழே போகலன்னா இந்த இடத்துல இருந்தால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, கண்டினியூவாக அங்கே இருக்குது பாருங்கள். எதில்னா 24,500, 600, 700. இந்த வாட்டி என்னென்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் ஆகுமா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போ நம்மளோட வந்து ட்ரேட் எடுத்த பார்த்திங்களா, அதோட பொசிஷன்ஸ் வந்து போய் பார்க்கலாம். ஓகேவா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தமாக இது பண்ணும்போது 24,700ல் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்து காட்டுது. ஓகே, நம்மளுக்கு என்னென்னா நம்ம டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னா 298 இருக்குது. ஓகே, 298னா நம்ம வந்து எவ்வளோ இருக்குன்னா இங்கே 293 கிட்ட இருக்குது. 27,000 காமிக்குது. நம்ம 93 இருக்குது. இந்த லோ வந்து போயிருக்குது. ஓகேவா,
நம்ம வந்து என்னென்னா திருப்பி வந்து அதே வந்து இந்த லோ 293 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி, இப்போ 295 கிட்ட இருக்குது, 93 கிட்ட போகுது. அதனால் நம்ம வந்து இதுக்கு மேலே பொசிஷன் வச்சுக்கோனா இந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் 93 கிட்ட. இப்போ இங்கே பாருங்கள், இது 93 கிட்ட இருக்கா, இது கீழே கூட லோ கூட போகும். இன்னும் ஏன் வந்து என்னன்னா இது வந்து R2வில் வந்து இது சப்போர்ட்டாக வந்து மாறலாம், அதுக்காக தான் வந்து இங்கேருந்து ரிஜெக்ஷன் கூட வரோம் நிஃப்டிலேருந்து. அதனால் நம்மளுக்கு இங்கே வந்து 295 கிட்ட இருக்குது. 93 வந்துச்சுன்னா திருப்பி வந்து நம்ம அதே இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, 95 வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 95 91 கிட்ட வந்து போயிடுச்சு பாருங்கள். ஓகேவா? நம்ம இந்த 93 கிட்டே வந்து மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இங்கே வந்து நம்ம பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ இங்கே இருக்குன்னா வந்து இங்கே பாருங்கள் 192.6 இருக்குது, 91 இருக்குது. ஓகே, திருப்பி வந்து இது மேலே போயிட்டு இங்கேருந்து இது வந்து இப்படி கீழே வந்தாலும் ஒரு லோ வந்து திருப்பி வந்து மேலே போகும். மேலே போய்ட்டு திருப்பி இந்த லோ வருது பார்த்திங்களா, அப்போ இந்த லோ கிட்டே இங்கே வரும்போது நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதான் நம்மளோட வந்து நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், திருப்பி வந்து அந்த இடம் சப்போர்ட் எடுத்து வச்சு பாருங்கள் 297 வருது. அப்புறம் இது இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகும். திருப்பி வந்து அடுத்த வந்து 1% ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம க்ரைட்டீரியாலாம் ஃபுல் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்னா 27,000 காமிக்குது. 27,000னா இங்கே வந்து 1.3% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. இன்னும் வந்து 0.7% நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும். அதுக்கு கரெக்டான ஒரு இடம் நம்மளுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கிறதுல திருப்பி வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். வந்து 215 ஆகுது. என்ன இஷ்யூனா ஈரான் இஸ்ரேல் ரெண்டு போர் மூன்றுச்சு. 2 பேரை மாற்றி ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டாங்க. அதனால வந்து இது வந்து பயங்கரமான வந்து இந்த ஹை ரிஜெக்ட் ஆகி இந்த லோ வந்து பாருங்க, ஒரு ஹையர் லோ ஒன்று வச்சிருக்கு பாருங்க. அதனால் வந்து இந்த இடம் வந்து ஒரு குரூஷியலான இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்படியே வந்து பேரிஷாக தான் போகுமே. இங்கே ஒரு ப்ரைஸ் டேக் கூட வச்சுக்கலாம். இதுனா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து காலை வந்து செல் பண்ண போகிறோம். காலை என்ன செல் பண்ணுறோம்னா 24,700 தான் வந்து செல் பண்ண போகிறோம். ஓகே, இது இப்போ வந்து நம்ம பொசிஷனை வந்து ஆட் பண்ணிப்போம். 24,700 கால் வேணாம், 700 650 600 எடுத்துப்போம். 24,600 காலை எடுத்துக்கலாம். செல்லு 0 டன்னு. இங்கே வந்து சேவ் கொடுத்தாச்சு. ஓகே, இங்கே என்ன நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம்னா 230.70 வந்து ட்ரேட் எடுத்துருக்கோம். ஓகேவா? இதை வந்து நம்ம இது எடுத்துப்போம், காலு 600. இந்த இடத்துல வந்து நம்ம எதை எடுத்துக்கணும்னா 30 வந்து எடுத்துக்கிறோம். 24,600 தானே இது. ஓகே, இது 24,000 30.70. ஓகே, இங்கே நம்ம ட்ரேடு எடுத்துருக்கோம். நம்ம ட்ரேடு வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இங்கே வந்து வந்து ஃபாலோ ஆகணும் இந்த ஏரியாவில் 24,708 இங்கே வந்து நம்ம 2 பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு லாஸில் இருக்குது. எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். ஓகேவா? திருப்பி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 2 o'clock ஆகுது. இந்த நம்ம போட்டிருந்தால அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுக்குது. ஓகே, நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 18 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. எவ்வளோனா 211 இருக்குது. 211 போட்டு எக்ஸிட் பண்ணிக்கண்டே தான். ஓகேவா? இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ 29 இருக்கா, 9 இருக்குது. இந்த இதை வந்து நம்ப முடியாது. ஏன்னா டக்குன்னு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஏரியா தான், டக்குன்னு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிடும். இப்போ எவ்வளோ இருக்குன்னா 210 இருக்குது, 11 இருக்குது. ஓகே, 10 போட்டு எக்ஸிட் பண்ணிப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 43,000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. 43,000 ப்ராஃபிட்னா நம்மளுக்கு வந்து 2% வந்து ப்ராஃபிட் வந்துச்சு, 2.1%. ஓகேவா? இங்கேருந்து பாருங்கள், திருப்பி வந்து ரெக்கவரி ஆகுது பாருங்கள். ஓகேவா? அதனால் வந்து நம்ம பொசிஷன்ஸ் வந்து முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து எப்படி போனாலும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை.